அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு 10-11 காயின் வச்சுருக்கேன். உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணேன். இப்போ முதல்ல ஒரு தராசு காயினை பார்ப்போம். நீதி, நேர்மை, நியாயத்தோட தராசு காயின். பாம்பே பிரசிடென்சி. இதனுடைய வலைத்தள ரேட்டு 900 ரூபா. நான் போட்டிருக்கிறது 500 ரூபா. 1833. இதில் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு எழுதியிருக்கிறாரு. இது வந்து பாம்பே பிரசிடென்சி காயின். மன்னர் படம் போட்டிருக்காது. பிரிட்டிஷ் இந்தியாவுடைய வந்து சிம்பல் போட்டிருக்கும். நாணயங்கள் வந்து தலையில் இருக்கும். இது கிளாக் எரர்ன்னு சொல்லி ஊற்றக்கூடாது. இந்த நாணயத்தினோட பிரிண்ட் அப்படி தான். குவார்ட்டர் ஆனா அவ்வளோதான். கீழே வந்து அந்த பார்சி மொழி, இது வந்து பார்சி மொழியும் டச்சு மொழியும் கொஞ்சம் ஒட்டி வரும். இது கொஞ்சம் ரேர் காயின். இதனோட ரேட்டு 900 ரூபாய்க்கு மேலே தான் போட்டிருக்கேன். 1200, 1300. நான் ஒரு 500 ரூபா போட்டிருக்கேன். 1833 ஒரு காயின். அதுலேயே 1804 இது தெராசு போட்டிருக்காது. தெராசு போட்டு 1833. இன்னொன்று வச்சுருக்கேன். பாம்பே பிரசிடென்சி தான், அதே ரேட்டு தான். பார்த்துக்கலாம். 1800 ஜூம் பண்ணி காமிக்கவா? 1833. 2 காயின் ஆயிடுச்சா? இது 7th எட்வர்டு 7th கிங் அண்ட் எம்பரர். 1 சென்ட் 1910 உள்ளது. இதனோட ரேட் வந்து 650 ரூபா ஒரு காயின். எட்வர்ட் 7 வெரி ரேர். 1 சென்ட்டு சிலோனு 1910 ஒரு சதம். இது 650 ரூபா என்னோட விலை. இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆஃப் ஆனா. இந்த பக்கம் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட முத்திரை பொறிச்சிருக்கும். இது வந்து நேராக இருக்கும். 1835 இருக்கா, இது நேராக இருக்கா. ஆனால் அந்த தெராசு காயினில் வந்து நேராக இருக்காது. தெராசு காயின்னா இப்படி திரும்பினா நேராக வராது, தலைகீழ வரும். அது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. தெராசு காயினில் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு போட்டிருக்காது. 1835க்கு முந்தி உள்ள பிரசிடென்சி காயின். இது ஒரு பிரசிடென்சி காயின். இது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு போட்டிருக்கும். இந்த எழுதியிருக்கு. இங்கேயும் தலையில் தாங்க பார்க்கணும். இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1808 4.60 கிராம். இது மெட்ராஸ் பிரசிடென்சி காயின் 1800 வெரி ரேர். 1550 ரூபா என்னோடய விலை. நான் 775 ரூபான்னு கொடுக்கேன். இதெல்லாம் பார்சி மொழி, அரபி, உருதோடு சேர்ந்த மொழிகள். 10 கேஷ். இதுக்கு பேர் 10 கேஷ். நல்ல கண்டிஷனாக இருக்குது. இது ஒரு ஆஃப் பென்னி 1908 உள்ளது. இதோட ரேட்டு 1400 ரூபா. நான் 700 ரூபான்னு கொடுக்கேன். கிங் எட்வர்டு 7th ஆஃப் பென்னி. இந்த பக்கம் போகும். ஆஃப் பண்ணி பிரிட்டனில் உள்ளது. எல்லாம் ஃபாரின் காயின்னு. இது 1965. இது 55, 57, 65. 55 to 65 வரைக்கும் தான் இது மாதிரியான நாணயங்களை வெளியிட்டாங்க. இது வந்து ஈஸ்டர்ன் கரிபியன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் காலத்து நாணயங்கள். அந்த காலத்தில் அங்கே மன்னர்கள். ஒரு காயின் ஈச் 300. இது அது 300. இது 250. இது 250 போட்டிருக்கேன். இது ஃபஸ்ட்டு காயின், இது லாஸ்ட் காயின். இது இடைவெளியில் உள்ள ஒரு காயின். இதுக்கு முந்தி இந்த மாதிரி நாணயம் கிடையாது. இதுக்கு பிந்தி இந்த மாதிரி நாணயங்கள் கிடையாது. இது எல்லாமே 2 சென்ட்ஸு. 1955, 1957, 1965. இந்த பக்கம் பாருங்கள். விக்டோரியா ராணி 2ஆம் எலிசபெத், த செகண்ட் குயின் எலிசபெத்னு போட்டிருக்கா. இந்த பக்கம் பாருங்கள், த செகண்ட் குயின் எலிசபெத். இந்த பக்கம் பார்த்துக்கோங்க, த செகண்ட் குயின் எலிசபெத். ஒரு 300, ஒரு 200, எவ்வளவு, 250, 250.
ஒரு 3 காயின் மட்டும் இருக்குது. 100% செம்பு நாணயம். இது வந்து இதனுடைய ஆக்சுவல் ரேட்டு 450 ரூபா. இது வந்து வெரி ரேர் காயின், வெரி ரேர். இதுதான் டெத்து கண்ட்ரிஸ், அதாவது பழங்கால நாணயங்கள்ங்கிறது இதுதான். இப்போ வந்து இந்த நாடுகளே கிடையாது, பேரே வேறு மாதிரி. கரிஃபியன் அப்படின்னு ஒரு கண்ட்ரிஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி ஈஸ்டர்ன் கரிஃபியன், வெஸ்டர்ன் கரிஃபியன்லாம் இப்போ இல்லை. மை லார்டு அப்படிம்பாங்க கோர்ட்டில். நான் வந்து என்னுடைய கடவுளேன்னு கூப்பிடுவாங்கன்னு நான் ரொம்ப நாள் வச்சுட்டு இருப்பேன். என்ன மை லார்டுன்னு சொல்லுறது, இதுதான் உண்மையால் மை லார்டு. MIL மைல், LORD லார்டு, மை லார்டு. இதுதான் கோர்ட்டை சொல்லுவாங்க மை லார்டுமாங்க. நான் என்னடா மைல் லார்டுங்கன்னா நான் MOIன்னு நினச்சேன். என்னுடைய கடவுளேன்னு சொல்கிறார் போல இருக்குது அப்படின்னு. ஆனால் இது மைல் லார்டுங்க ஸ்பெல்லிங்கே நமக்கு இன்றைக்கி தான் தெரியும். மைல் லார்ட் ஃபில்மோர் அல்லது ஃபைல்மோர், USA காயின். 13வது பிரசிடெண்ட் இவர். காயின் குட் கண்டிஷனான காயின், 250 ரூபா ஒரு காயின். பக்கா பிராஸ். சுதந்திர தேவியினுடைய சிலை, $1, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஒரு $1/2 1974, நோ மின்ட் மார்க். இந்த 1974 இருக்கா, 1974. இந்த அதுக்கு மேலே இன் காடு வி ட்ரஸ்ட்னு போட்டிருக்கும். அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளே W கீழே வந்து மின்ட்டு போட்டிருக்கும். D டென்மார்க், பிலடோல்பியா P அப்படின்னு அந்த மின்ட் மார்க் போட்டிருக்கும். மின்ட் மார்க் போட்டால் ரேட் ரொம்ப கம்மி. இது மின்ட் மார்க் போடாதது ரேட் ரொம்ப அதிகம். இந்த கழுத்தில் ஒரு சிம்பிள் போட்டிருக்கு வருங்க, சிலுவை மாதிரி. அது ஒரு மின்ட்டு கிடையாது, அது ஒரு சிம்பிள். இந்த நாணயத்தினுடைய விலை வந்து $1296 ரூபா, $1296. அது பக்கத்துலேயே வேல்யூ $2500 போட்டிருக்கான். இதனோட வேல்யூ $2500. இப்போ விற்கிறது $1296. ஒரு டாலரு இப்போ $70 ரூபா, $80 ஆயிடுச்சு. இது வந்து $100 $8000 ரூபா. $10 $800 ரூபா, $100 $8000 ரூபா. இது $1000 $80000 ரூபா. அப்போ இந்த நாணயத்தோட ரேட் வந்து $1,00,000 மேலே போட்டிருக்காங்க. இது எப்படி விற்கலாம் நமக்கு தெரியாது. நோ மின்ட் மார்க்கில் உள்ள காயின் வந்து இந்த ரேட்டு போட்டிருக்காங்க. இது பக்கத்துலேயே $2500 வேல்யூன்னு போட்டு இது டிஸ்கவுண்ட் போட்டு $1296 அப்படின்னு போட்டிருக்காங்க. USA $1/2 ரேர் காயின். நான் $1200 ரூபா போட்டிருக்கேன். இப்போ இந்த $1296 நமக்கு யார் தந்து இதை வாங்க போகிறா? $1,00,000 கொடுத்து இது வாங்குவாங்களா? ஆனால் இது ரேர் காயின்னு சொல்லுதான். ரேர் காயின்னு, ரேர் இயரு, நோ மின்ட் மார்க்கு, $1296 அப்படின்னு சொல்லுதான். நான் $1200 கொடுக்கேன், அவ்வளோதான். நன்றி. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 2 அணா இருக்குது, வாங்கிக்கோங்க. இந்த 2 அணாலும் எந்த வருஷம் வேணுமோ நீங்கள் அந்த வருடம் என்கிட்ட வாங்கிக்கிடலாம். அதுமாதிரி இந்த புலி நாணயம் இருக்குல்ல, இது இப்போ இன்றைக்கி கிடச்சதை போட்டிருக்கேன். இதில் வந்து ₹1, ½ ரூபி, இப்படி 3 காயினும் சேர்த்து ஒரு செட்டாக நீங்கள் வாங்கிக்கிடலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.